எப்பயாவது ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. இல்ல, நீங்க வேற வேலையும் கிடைக்கல. நீ கொடுத்த 3 லட்சம் ரூபாய் எப்படி திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. வீட்டுல வேற பிரச்சனை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வா, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கோவப்படாம கேக்குறியா? என்ன? நான் இங்க ஒருத்தரை பார்த்தேன், இந்தியன் தான். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. அவர்கிட்ட சிட்டிசன்ஷிப் கூட இருக்கு. ஜோக் அடிக்காது சாமி. சீரியஸா தான் சொல்றேன். பிராக்டிக்கலா யோசிங்க. இது பண்ணிட்டு எல்லா என்ன ப்ராப்ளமும் மயிர் பிராக்ட் சௌமியா, சொல்றது கேளு, நீ வா, பார்த்துக்கிறேன். சரி பிரபு, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். எனக்கு வேலை இருக்கு. சௌமியா இரு, சௌமியா ஒரு நிமிஷம். ஹலோ. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. அவள் ஃபோன் வேலை செய்யாமல் போச்சு. அனுப்பின மெயிலெலாம் பவுன்ஸ் ஆச்சு. என் தொடர்பு எல்லைக்கு வெளியில் தொலைஞ்சு போனான். போகிறதுக்குன்னு இடம் இல்லாதப்ப எல்லாரும் எங்கே போவாங்களோ அங்கே தான் நானும் போனேன். ரயில்வே ஸ்டேஷன், தரமணி. கீழே வந்து என்ன தெரியுமா? சட்னி ஆயிடுவா, சட்னி. அப்புறம் தோசைக்கிட்ட தொட்டு திங்கணும். பாரு. பர்னபாஸ், தரமணி ரயில்வே ஸ்டேஷனோட நைட் கான்ஸ்டபிள். என்னை அரைஞ்சு எடுத்துகிட்டு போனார். என்னோட அண்ணனாக மாறினார். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அவரை சார்ன்னு தான் கூப்பிட்றேன். அண்ணன் கூப்பிட ஏனோ கூச்சமாக இருந்துச்சு. நைட் அவரோட துணைக்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுத்துக்கிட்டேன். அவர் காட்டி கொடுத்த சின்ன ரூமில் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். தாடி வளர்ந்துச்சு. கதை முடிஞ்சுது.